வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைராய்டு அப்படிங்கிற இந்த உறுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தைராய்டுங்கிற உறுப்பு சரியாக வேலை செஞ்சால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இது சரியாக வேலை செய்யலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இந்த பிரச்சனைகள் என்னென்ன, இதை எப்படி தீர்க்கலாம், இது எப்படி இந்த தைராய்டுங்கிற உறுப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தைராய்டுங்கிற உறுப்பை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். தைராய்டு அப்படிங்கிற உறுப்பு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகிற அளவு மாறுபடுகிறத பொறுத்து தான் இதோடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் 4 வகையாக சொல்கிறாங்க. எப்படின்னா, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. அதாவது ஹைப்போதைராய்டு அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியான அளவில் தான் உற்பத்தி பண்ணும். ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறது தான் ஹைப்பர் தைராய்டு. அடுத்தது தைராய்டு இந்த உறுப்பு பெருசாக வீங்கி போகிறது. ஸோ இதை தான் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தைராய்டு ஹார்மோன் பெருசாகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அடுத்தது தைராய்டு ஹார்மோன் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். ஒன்று அதிகமாக இருக்கணும், இல்லாட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாகவே இருக்கும், நார்மல் ஸ்டேஜில் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அதிக அளவில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒன்று தைராய்டு ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடியது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது இன்னொன்று தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியான அளவில் ப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ இந்த ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் மக்கள்கிட்ட பார்க்கப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியான அளவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்லாம் நமக்கு காட்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப கம்மியான அளவில் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகும்போது ரொம்ப சோர்வாக இருக்கும். ரொம்ப கம்மியான அளவில் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப கம்மியான எனர்ஜி இருக்கிறனால நம்மளோட ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப டல்லாக போய் உட்காந்துருவோம். நம்மளோட வெயிட் ரொம்ப குறுகிய நாள்லேயே அதிக அளவில் வெயிட் கெயின் ஆகும், வெயிட் போடும். நம்மளுக்கு காய்ச்சல், சளி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தாங்கிக்கக்கூடிய அந்த திறன் ரொம்ப கம்மியாயிரும். நம்மளோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் ஹார்ட் பீட் இருக்கும். ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாயிரும். நம்மளோட ஸ்கின்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக மாறிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கும்போது சிம்டமாக காட்டுறது. அடுத்தது தைராய்டு ஹார்மோன் ரொம்ப அதிக அளவில் உற்பத்தி ஆகும்போது எந்த மாதிரியான சிம்டம் வரும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த தொண்டை பகுதியில் அரிப்புகள் ஏற்படும். நம்மளுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சடனாக கம்மியாயிரும், ரொம்ப வெயிட்டு கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக துடிக்கும். நம்மளோட உடம்பு எப்போவுமே ஹீட்டான உடம்பாகவே இருக்கும். நம்மளுடைய ஹீட் நம்ம உடம்புல அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் அப்பப்போ வயிற்றால் பேதி போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் இந்த உறுப்பு பெருசாக இருக்கிறது, இந்த உறுப்பு தைராய்டு உறுப்பு இருக்கக்கூடிய இந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா எப்போவுமே வேர்த்துக்கிட்டே இருக்கும், அந்த ஸ்வெல்லிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக ஏற்படும் போது காட்டக்கூடிய சிம்டம்ஸ். அடுத்து இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தைராய்டுலேருந்து 2 ஹார்மோன் T3, T4 அப்படிங்கக்கூடிய 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இந்த 2 ஹார்மோன் தைராய்டுலேருந்து உற்பத்தி ஆகுது. இது உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் உள்ள நடக்குது அப்படின்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கு மொத்தம் இதில் முக்கியமான ஒரு 3 உறுப்புகள் இருக்குது. தைராய்டுங்கிற உறுப்பு, அடுத்து ஹைப்போதாலமஸ், அதுக்கப்புறம் பெட்டூட்ரி கிளாண்டு. இந்த 3 சேர்ந்து ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு சரியான அளவில் தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் இந்த 3ல் ஏதாவது ஒன்றுக்கு கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னாலும் நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தைராய்டு ஹார்மோனில் தைராய்டு கிளாண்டில் தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கும்போது தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஒரு சிக்னல் ஹைப்போதாலமஸ்க்கு வரும். அந்த ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு சிக்னலை பெட்டூட்ரி கிளாண்டுக்கு அனுப்பும். இந்த பெட்டூட்ரி கிளாண்டு அதிலிருந்து ஒரு சிக்னலை தைராய்டுக்கு அனுப்பும். என்னென்ன, தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்ண சொல்லி. தைராய்டு தேவையான அளவு ஹார்மோனை உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கு தைராய்டு மறுபடியும் இன்னொரு சிக்னல் அனுப்பும், நீ சிக்னல் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுனா, ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிரும். ஸோ இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும். கரெக்டாக ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு அந்த சிக்னல் கரெக்டாக போகுது அப்படிங்கும்போது நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த பிட்யூட்ரி கிளாண்டும்
ஹைப்போதாலமஸும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை பகுதியில் இருக்குது. இந்த தைராய்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்குது. ஸோ இங்கே மூளை பகுதியிலேருந்து அது சிக்னல் அனுப்புனா மட்டும்தான் நம்மளுடைய தொண்டை பகுதியில் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் சரியான அளவில் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ இந்த மூணுமே வந்து சரியான அளவில் வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான சீரான தைராய்டு ஹார்மோனை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த தைராய்டு பிரச்சனை வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வருது. 80% பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குது. 20% ஆண்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குது. இதனால் வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து பெண்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தா, தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜோன் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜோன் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி வந்து பெண்களுடைய உடலில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால வந்து பெண்களை வந்து இது ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து எப்போ நம்ம உடலில் வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து உருவாயிருக்குது அப்படின்னா, நம்ம கருவில் வந்து 3வது வாரமாக இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து இந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது வந்து உற்பத்தி ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒன்று முதல்லையே வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து உற்பத்தி ஆயிடுது. ஆனால் இது வந்து ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 3வது மாதத்தில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 11 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து நமக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வரைக்கும் இந்த 3 மாதத்துக்கு நம்ம அம்மாட்ட இருந்து தான் அது ஹார்மோனை வாங்கி இது வந்து உடலுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனை வச்சு தேவையான உறுப்புகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, தைராய்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு தைராய்டு கிளாண்ட் என்னன்னா பெராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தைராய்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப சின்ன தைராய்டு கிளாண்ட். இது வந்து சி செல் அப்படிங்கக்கூடிய செல்ஸ் வந்து அதில் இருக்கும். இந்த செல்ஸோடைய வேலை என்ன அப்படின்னா, இது கரெக்டாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய கால்சியம், அதாவது மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து, அதிக அளவில் நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தை வந்து வெளியே அனுப்புறது தான் இந்த தைராய்டு கிளாண்டு, பெராதைராய்டு கிளாண்டோடைய வேலை. ஸோ அப்போது இது வந்து தைராய்டு கிளாண்ட் நமக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா, இந்த பெராதைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தேவையான ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹார்மோன் கால்சியமையும் நம்மளுடைய உடம்புலேருந்து வெளியே அனுப்பிடுது. ஸோ அப்போ நம்மளுடைய போனோடைய டென்சிட்டி, போனோடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ அப்போது தைராய்டு கிளாண்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட். ஸோ அப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் ப்ராப்பராக வேலை செஞ்சால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, இந்த தைராய்டு கிளாண்ட் நார்மலாக வேலை செய்யும்போது நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த தைராய்டு கிளாண்ட். நம்ம மூளை வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவு வந்து செரிமானம் செய்யறதுக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்மளுடைய கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து, இது எல்லாத்தையுமே, நார்ச்சத்து, இது எல்லாத்தையும் ஜீரணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது வந்து இந்த தைராய்டு கிளாண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இந்த தைராய்டு கிளாண்டு தான். நம்ம இப்போ கூலிங்கான பகுதியில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் வந்து ஹீட்டை அதிகப்படுத்துறதும், நம்ம ஹீட்டான பகுதியில் இருக்கும்போது நம்ம பாடியில் வந்து ஹீட்டை கம்மி பண்ணுறதும் இந்த தைராய்டோட வேலை தான். நம்மளுடைய ஸ்கின்னுடைய பாதுகாப்புக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறக்கும், நம்மளுடைய எடையை சீராக வச்சுக்கிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அயோடினும் இம்யூன் பவர், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். ஸோ நம்மளுடைய பாடியில் இம்யூன் பவர் இல்லை அப்படிங்கும்போது இது வந்து எதை பாதிக்குது அப்படின்னா தைராய்டு கிளாண்டை தான் பாதிக்குது. இதனால் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. இதே தைராய்டு கிளாண்ட் நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய புரதத்தையும் கொடுக்குது, அதாவது புரோட்டீனையும் நமக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு இந்த தைராய்டு வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதெல்லாம் தான் வந்து நம்ம தைராய்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோனை வந்து ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஒன்றும் வேணால், நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய உணவை சரியான அளவில் சாப்பிடுங்க, சரியான உணவை சாப்பிடுங்க. நம்ம உணவில் வந்து அயோடின் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க.
அடிக்கடி நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து வாக் பண்ணுங்கள், சன்லைட்டில் நடங்க. சூரிய ஒளி மேலே படும் மாதிரி நடந்தீங்கனாலே நமக்கு என்ன ஆகும்னா தேவையான ரேஸ் மூலமாக நம்மளுடைய போனுடைய ஸ்ட்ரென்த்தையும் பாதுகாத்துக்க முடியும். இந்த தைராய்டு கிளாண்டையும் வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்க முடியும். நன்றி. ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நம்ம யூனிக் ஃபிட்னஸ் சொல்யூஷன் சேனலை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.